நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆயுதம். அதிகாரத்திற்கு எதிரான குரல், தீர்வுகளை நோக்கிய பயணம். ஒவ்வொரு நாளும் அரசியல் சமூக அரங்கில் எழுப்பப்படுகிற பல நூறு கேள்விகளில் முதன்மையான கேள்விகளை முதலில் நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதானமான கேள்விகள் என்னவென்று பார்க்கலாம். டிடிவி தினகரன் அதிமுக சசிகலா அணியின் துணை பொதுச் செயலாளர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி கட்சியின் அத்தனை பேருக்குமான நம்பிக்கை நட்சத்திரம். இந்த வர்ணனைகள் எல்லாம் நேற்று இரவு 9:30 மணியோடு காலாவதியாகிவிட்டது. தினகரனையும் அவரது குடும்பத்தினரையும் ஒதுக்கி வைப்பதுதான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நல்லது என்று மூத்த அமைச்சர்கள் முதல் முன்னணி நிர்வாகிகள் வரை பலரும் பகிரங்க அறிவிப்பு செய்துவிட்டனர். போதாக்குறைக்கு தினகரனை தீவிரமாக எதிர்க்கும் ஓ பன்னீர்செல்வம் அணியை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். எதிர்ப்புகள் வலுத்திருக்கும் நிலையில் தினகரனிடமிருந்து வீரியமான எதிர்வினை வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீர் திருப்பமாக நான் நேற்றே ஒதுங்கிவிட்டேன் என்று சொல்லி வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் டிடிவி தினகரன். அவருடைய முடிவுக்கு காரணம் அடுத்தடுத்த நிர்பந்தங்களா அல்லது ஆழ்ந்த அரசியல் கணக்கீடா என்ற கேள்வி எழுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் உருவாக்கி இருக்கிறது. திடீரென விலகிய தினகரன் எல்லோரும் சேர்ந்து நடத்தும் நாடகமா? OPS வந்த பிறகு யாருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும்? சசிகலா தினகரன் இல்லாத அதிமுகவால் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியுமா? வழக்குகளின் வலையில் தினகரன் சிக்கினாரா, சிக்க வைக்கப்பட்டாரா? அணிகள் இணைப்பு கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கும் நல்லதா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. கடந்த சில வாரங்களாக, இன்னும் சொல்ல போனால் கடந்த சில மாதங்களாக தவிர்க்க முடியாத தமிழகத்தின் தலைப்புச் செய்தியாகவே இருந்து வருகிறது அதிமுக. அதிமுகவினுடைய இரு அணிகளில் நிகழ்ந்து வந்த போராட்டம் அதிமுகவில் இன்னும் எத்தனை அணிகள் இருக்கிறது என்கிற கேள்வியை எழுப்பி இருக்கிறது. அது தொடர்பான முக்கியமான முதன்மையான இந்த 5 கேள்விகளை முன்வைத்து இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது. கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுகவினுடைய அம்மா அணியிலிருந்து செய்தி தொடர்பாளர் வைகைச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அதே போல OPS அணியிலிருந்து அழகு தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் நினைக்கிறார்கள். 5 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. வைகைச்செல்வன் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகளை எழுதி கொடுத்துருக்காங்க, நாங்க நிறைய தயாரிச்சு வச்சிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான கேள்வி, அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா அணியினுடைய சார்பிலே மூத்த அமைச்சர் பெருமக்கள் மற்ற ஏனைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் கடந்த ஆலோசித்ததனுடைய அடிப்படையிலே மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் அவருடைய குடும்பமும் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தான் மாண்புமிகு நிதியமைச்சர் முன்வைத்தார்கள். அதனுடைய முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை பத்திரிகையாளர் சந்திப்பிலே சகோதரர் தினகரன் அவர்கள் மிகவும் முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர் என்கிற அடிப்படையிலே நான் நேற்றே ஒதுங்கிவிட்டேன், விலகிவிட்டேன் என்றெல்லாம் பெருந்தன்மையோடு அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தற்போது எழுந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, தேர்ந்தெடுக்கப்பட்ட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சிறையிலே இருக்கிறார். 2, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மீது தேர்தல் ஆணையத்தில் கையூற்று கொடுத்தார் என்பதற்கான ஒரு வழக்கு புனையப்பட்டிருக்கிறது. 3, இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. 4, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நின்று வென்ற, ஒரு முறை இல்ல 2 முறை வென்ற தொகுதி ராதாகிருஷ்ணன் தொகுதி தேர்தலை நிறுத்தி இருக்கிறார்கள். இது போன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கட்சி ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கின்ற தருவாயிலும் ஆட்சியிலும் மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வீட்டிலே வருமான வரித்துறை ரெய்டு மற்றும் அதை பார்க்க சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களின் மீதும் வழக்கு பதிவு என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே ஆட்சி பொறுப்பும் இருக்கின்ற தருவாயிலே தற்போது இதற்கெல்லாம் ஒரு சூழ்ச்சி வேலை பின்னப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சி வேலைகளை பின்னப்பட்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய பல்வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இயக்கத்தை நாம் நம்முடைய
தினகரன் அவர்கள் இல்லாமலே நம் கட்சியை நடத்தலாம் என்கிற முடிவைத்தான் நிதியமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளிப்படுத்தினார்கள். அதற்கு முன்பாகவே மரியாதைக்குரிய நம்முடைய தினகரன் அவர்கள், நான் எதற்கு முன்பாகவே நான் ஒதுங்கிவிட்டேன், நான் முதிர்ந்த அரசியல் தலைவரை போல மிகுந்த ஒரு நல்ல ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். என்னால் இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரு குந்தகம் விளைவிக்க கூடாது, குந்தகம் வரக்கூடாது என்கிற ஒரு நல்ல அடிப்படையிலே அவர் தான் ஒதுங்கி இருப்பதாக கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதைத்தான் நான் முதல் கருத்தாக இங்கு வைக்க விரும்புகிறேன். சசிகலா டிடிவி தினகரன் குடும்பத்தினரை ஒதுக்க வேண்டும் அதிமுகவிலிருந்து ஒரு குரலை எழுப்பி ஓபிஎஸ் தனியாக பிரிந்து போயிருக்கிறார். அவர் பிரிந்து போன அந்த நாளிலிருந்து அதிமுக அம்மா நேரில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருந்த அடிப்படையான விஷயம், அதிமுகவை 33 ஆண்டுகளாக தூக்கி நிறுத்தியதே சசிகலா குடும்பத்தினர் தான், அவர்களால் தான் அதிமுகவை இயக்க முடியும் என சொல்லிய அத்தனை பேரும் ஒரே இரவில் அவர்களை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக கட்சியை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இருக்கிறீர்கள் என்றால் அந்த ஒற்றை இரவில் நடந்தது என்ன? அதாவது இப்போதும் அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வித்தாக விதையாக உரமாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து வானமும் சிறகுமாக இருந்தவர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள். அதிலே இருவேறு கருத்துக்கு இடமில்லை, மாற்று கருத்துக்கும் வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் போன்றவர்கள், நம்முடைய அண்ணன் மதுசூதனன் போன்றவர்கள் எல்லாம் தான் வழிமொழிந்து அவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய உயிருக்கு நிகரான சின்னம், எங்களுடைய ஊனில் உணர்வில் உதரத்தில் நாடி நரம்புகளில் கடந்துட்டு எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு காரியத்தில் ஒரு மக்களிட பணிக்கு நாங்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது, வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் கடத்தில் இருக்கிறது. விளிம்பு நிலை அடித்தட்டு மக்களுடைய நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லோருக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய முகமும் முகவரியுமாக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்தை மீட்டு பெற வேண்டும். இந்த மீட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் இரு அணிகளும் இணைய வேண்டும், ஒத்துப்போக வேண்டும், சமரசத்துக்கு ஆட்பட வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் இது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நாளைக்கு ஒருவேளை வைகை செல்வன் அதிமுகவில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது, செங்கோட்டையன் அதிமுகவில் இருப்பது கடினமாக இருக்கிறது, தம்பிதுரை அதிமுகவில் இருப்பதால் வாய்ப்பு கிடைக்காது, இப்படி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு அணியாக பிரிந்து போனால் பிரிந்து போகிற அத்தனை பேரையும் ஒருங்கிணைப்பதற்காக, குறிப்பிட்டு கை காட்டுகிற அத்தனை பேரையும் ஒதுக்கி வைப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கிறதா? இல்லை, நீங்கள் அந்த கருத்துக்கு நம் உள்ளே சொல்ல வேண்டாம். தற்போது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய மையப்புள்ளியாக இருக்கிறவர்களை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அரசியல் செய்யலாம் அல்லது இரட்டை இலையை மீட்டு பெறலாம் என்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் மூத்த முன்னோடிகள் காய்களை நகர்த்தினார்கள். இதை சரியாக புரிந்து கொண்டு கழக துணை பொதுச் செயலாளர் ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவரை போல 2 தினங்களும் நேற்றைய தினமே நான் ஒதுங்கிவிட்டேன், நான் முதலிலே சொல்லியிருந்தால் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இணைந்து விட்டால் அதுவே எங்களுக்கு போதும், கட்சியும் ஆட்சியும் நன்றாக இருந்தால் போதும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட லட்சியத்தையும் கனவையும் கொள்கையும் கோட்பாட்டையும் காப்பாற்றினால் அதுவே எனக்கு போதும், எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, ஆகவே ஏமாற்றமும் இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. டிடிவி தினகரன் ஒதுங்கி இருக்கிறாரா, ஒதுக்கப்பட்டிருக்கிறாரா, நீக்கப்பட்டிருக்கிறாரா? தற்போது அவர் அவரே அவருடைய நேர்காணலில் அவர்கள் தொலைக்காட்சியிலே செய்தியாளர்கள் மத்தியிலே மிக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால், நான் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன், இந்த பொறுப்பை எனக்கு விளங்கியவர்கள் பொதுச் செயலாளர், ஆக அதற்கு அவரை கேட்டுத்தான் நான் இறுதி முடிவு எடுப்பேன், தற்போது இருக்கிற நிலையில் நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் இல்லாமல் அதிமுக ஒரு கூட்டு தலைமையோடு கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்த தயாராக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. ஏனென்று கேட்டால் ஒற்றை தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற ஒற்றை தலைமை, அதற்கு பிறகு ஒற்றை தலைமையாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஜனநாயகம் புதிய ஒரு பாதையை நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டு தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி வைகச்செல்வன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதிமுகவினுடைய நிலைப்பாடு குறித்து அறிவதற்காகத்தான் கொஞ்சம் நீண்ட நேரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணி சார், இந்த இடத்துல அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு மணி நேரத்திற்குமான மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ அவர் டிடிவி தினகரன் அவர்கள் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மற்றவர்கள் விலக வேண்டும், மன்னார்குடி ஃபேமிலி மொத்தமாக அவங்க விலகணும்னு நேற்று ஜெயக்குமார் பேசுகிறார். அவங்க என்னைக்கு உள்ளே வந்தாங்க இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு? டிசம்பர் 19, 2011 ஜெயலலிதா அவர்கள் வந்து இன்க்ளூடிங் சசிகலா எல்லாரையும் அவங்க கட்சியை விட்டு வெளியில் அனுப்புனாங்க. ஏப்ரல் 1, 2012 சசிகலா அவர்கள் மட்டும் உள்ளே வராரு, மற்றவங்க யாருமே உள்ளே வரல. இது அவங்க கட்சி விதிகளுக்கு மாறாகவே டிடிவி தினகரனை மன்னிப்பு கடிதம் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் துணை பொதுச் செயலாளர்னு சசிகலா பண்ணதே முதல்ல சட்டப்படி தப்பு. இல்லாத ஒருவரை அல்லது இல்லாத ஒரு கூட்டத்தை எப்படி நீங்கள் முதல்ல வெளியேற்றுவீங்க? ஸோ ஏடிஎம்கேவோட கான்ட்ராடிக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ட்ராடிக்ஷன் இது. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா, கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஹேண்ட். வெளிப்படையாகவே சொல்வது என்றால் பிஜேபியோட ரோல் வந்து இதில் இருக்குது. பல விதத்திலும் பிஜேபியோட ரோல் இருக்குது. பிஜேபி நண்பர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளோ பெரிய ஒரு கட்சி, பெரிய மாநிலம், அவர்கள்கிட்ட ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருக்குது, இன்னும் 4 ஆண்டு மெஜாரிட்டி இருக்குது, 50 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய கிரைசிஸ் வருது. அந்த கிரைசிஸில் நீங்கள் சொன்ன மாதிரி தேர் ஆர் ஹவர்லி டெவலப்மெண்ட்ஸ்னும் போது த சென்டர் இஸ் பிளேயிங் எ ரோல். அது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தா ஃபெரா கேசஸ் 96 டிடிவி தினகரன் அவர்கள் மீது போடப்பட்ட ஃபெரா கேசஸ் 20 வருஷம் பொறுத்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சதுன்னா அவங்க ஐடி ரைட்ஸ் அதே மாதிரி இது நாடு பூரா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இவர்களுக்கு பிடிக்காதவர்களை இவர்கள் எப்படியெல்லாம் சென்ட்ரல் ஏஜென்சிஸை வைத்து பழி வாங்குவார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இவர் நல்லவர் கெட்டவர் அந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ள நான் போல, த ஆக்ஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பொலிட்டிக்கலாக தங்களுக்கு பிடிக்காதவர்களை அவர்கள் பழி வாங்குவார்கள், ஒட்டுமொத்த மத்திய அரசாங்கத்தின் சக்தி எப்படி ஏவப்படும் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம். இல்லை, இதே மூத்த பத்திரிகையாளர்கள் தான் ஜெயலலிதாவினுடைய இறுதிச் சடங்கில் சசிகலாவினுடைய தலையில் பிரதமர் மோடி கை வைத்த போது மோடியினுடைய முழு ஆசையும் சசிகலா பெற்றிருக்கிறார், சசிகலாவை ஒரு ட்ரம் கார்டாக வைத்து பாஜக ஆட்சி நடத்த விரும்புகிறது என்றெல்லாம் நாம் கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்தோம். இப்போது உட்கட்சிக்குள் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிரதமர் மோடிங்கிற வர்ணம் பூசுவது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று? முதலில் ஒரு தவறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மோடி அவர்கள் சசிகலா தலையில் கை வைத்தது என்பது எதிர்மறையாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒருவர் சொன்னது போல அது திருதராஷ்டிர ஆலிங்கனம். மோடி அப்படி யாரையாவது தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தால் அவர்கள் கதை முடிந்தது, அது பஸ்பமானது என்ற அர்த்தம். அதுதான் நடந்திருக்குது. பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேமிலி, சசிகலா அவர்களுடைய ஃபேமிலி, மன்னார்குடி ஃபேமிலி, அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எவ்வளோ சக்தியோடு இருந்தார்கள். ஜெயலலிதாவுடைய பாடி ராஜாஜாலில் இருந்த பொழுது சுற்றி நின்றவர்கள் அனைவரும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் கீழே படிக்கட்டில் தான் உட்கார்ந்துருந்தார்கள். பட் இந்த டெவலப்மெண்ட்ஸ், அதாவது இந்த பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ்னு வாங்க, அதோட வேகத்தை பார்க்கும் பொழுது கடந்த 2 அல்லது 3 நாட்களாக நிச்சயமாக வந்து நான் எனி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படின்னா நம்ம வந்து அண்டர் கரண்ட்டை தான் நம்ம பேசணும். மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பத்திரிகைகள் இருக்கக்கூடிய பேசுறதுக்கு அர்த்தமே இல்லை. சில டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் இஸ் ஆக்சுவலி டைரக்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் நான் நினைக்கிறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹஞ்ச் மே பி ராங், அதாவது வந்து 2 அணிகளும் ஒன்று சேருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஒன்றுபட்ட அதிமுக இருப்பதை பிஜேபி கண்டிப்பாக விரும்பாது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஆட்சி நடக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் விரும்பிய, அவர்களுடைய சாய்ஸாக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களால் ஆட்சியை தன் பக்கம் இழுக்க முடியல. அவர் இவருடைய எடப்பாடியிடம் கொடுத்து அவர் தோத்து போயிட்டாரு. அப்போ வேற யார் அவங்களோட ஆளுன்ற அந்த கொஸ்டின் வருது. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல் பெரிய அளவில் இருக்குது, பிஜேபியோட ரோல் பெரிய அளவில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது போன்ற விஷயங்கள் இப்போ 20 மினிஸ்டர்ஸ், 20 ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் சிஎம் வீட்டில் கூட்டினாங்களாம், இப்படி இந்த மன்னார்குடி ஃபேமிலி வெளியில் அனுப்புனாங்களாம், இப்படிலாம் பேசுறதெல்லாம் வந்து இவர்கள் எந்த தைரியத்தில் பேசுகிறார்கள்? ஓபிஎஸ்ஐ பாஜக இயக்குகிறதுன்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போது எடப்பாடி இயக்குகிறார்கள் சொல்ல வரீங்க, ரைட்? அதாவது ஒரு விஷயம் சார், நம்ம இன்னும் 4 ஆண்டுகள் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. மத்திய சர்க்காரோட உதவி இல்லாமல் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. துரதிருஷ்டவசமாக அமைச்சர்கள் நிறைய பேர் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து இருக்கின்றன, வெளியில் வராமல் வழக்குகள் இருக்கின்றன. இது ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சொல்லுவது. அங்கே தான் வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்வாங்க. அதாவது வந்து ஓபிஎஸ் அவர்களையே வந்து அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, சேகர் ரெட்டி அரெஸ்ட் பண்ண பிறகு தான் ஓபிஎஸோட ரோலே வேற மாதிரி மாறுது. ஸோ நீங்கள் கடந்த 2 மாதங்களாக
பல டாட்ஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா as a journalist நீங்க அதை நல்லாவே புரிஞ்சுக்கலாம். பாமரர்களுக்கு பொதுமக்களுக்கு இதை புரிய வைப்பது கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல இந்தியன் பாலிடிக்ஸ்ல வெதர் இட் இஸ் த காங்கிரஸ் பார்ட்டி ஆர் பிஜேபி அவங்க ரோல் இல்லாம அந்த ஸ்டேட் பார்ட்டியில இரண்டாக பிளவுபட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு டெவலப்மென்ட்ன்றது வருவது கஷ்டம். ஸோ ஐ திங்க் we have to wait and watch. எந்த அளவுக்கு அவர்கள் வந்து இதை அலோவ் பண்ணுவார். உதாரணத்துக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு பேசுறாரு நல்லது. நேற்று அவர் பேசும்போது அவரோட ஒரு பிரஸ் மீட்ல வந்து 2 பேரும் சேர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்படி என்றால் ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயங்கள் வெளியில் வராது. இன்னொரு பார்ட்டியில 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. அவங்க சேர்ந்தாலும் போனாலும் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. சேருவதை அவர்கள் விரும்பவில்லை என்பது அதிலிருந்து தெரிகிறது. தொடர்ந்து பேசலாம். ரவீந்திரன் சார், இந்த பிரச்சனையில் இந்த திடீரென்ற அமைச்சர்களுடைய நிலைப்பாடு கட்சியை காப்பாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட அமைச்சர்களினுடைய ஒரு சுய சிந்தனையிலான முடிவு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. அதாவது வந்து ரெண்டு வேகம். ஒன்று வந்து மக்கள் மத்தியில் சசிகலாவுக்கு இருந்த எதிர்ப்பு, அது வந்து நிரூபிக்கப்படலைனாலும் கூட பத்திரிகையோட கருத்து கணிப்புகள் கள நிலவரம் எல்லாமே வந்து தெளிவாக இருந்தது. அந்த எதிர்ப்பு முதல்ல தீபாவுக்கு ஆதரவாக திரும்பிச்சு, அடுத்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக திரும்பிச்சு. அந்த எதிர்ப்புங்கிறது எவிடென்டாட்டே இருந்தது. அந்த எதிர்ப்பு அதிகாரத்தில் இருந்த எந்த அமைச்சரையும் யாரையுமே வந்து கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்கல. ஆனால் திரு தம்பித்துரை அவர்கள் வந்து இங்கே ஐடி ரெய்டு சில விஷயங்கள்லாம் நடந்த பிறகு தம்பித்துரை வந்து இதுவரை வந்து இவங்களுக்கு இவ்வளோ எம்பி இருந்தும் மோடிக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, மோடி இதாக இருக்கான்னு சொன்னப்பட்ட தம்பித்துறைக்கு மோடியோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அதே காலகட்டத்தில் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுனால இவர் அதே சைமல்டேனியஸாக இன்னொருத்தருக்கும் அந்த மைத்ரேயனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. தம்பித்துறை வந்து இவரை சந்திச்சுக்கிட்டு இவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு தான் எல்லாமே வந்து வேகம் எடுக்குது. அப்போ வந்து அமைச்சர்களுக்கு மக்கள் எதிர்ப்பு என்ற சூட்டை விட மோடி, பாஜக, மத்திய அரசு, நடுவண் அரசுங்கிற சூடு தான் இவங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கு பிறகு வேகமாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆக மத்திய அரசு தொடர்புடைய ஒரு நிகழ்வு தொடர்பாக இவங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு ஏற்கனவே வந்து இவங்களுக்குள்ள மக்கள் முடிவுக்கு வந்து பொருத்தி பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான முடிவாகத்தான் அதை அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் ஒரு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தில் இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இதற்கு கடந்த கால வரலாறுகள் இருக்கிறதா? நிச்சயமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமாங்கிறது வந்து இட்ஸ் எ மைண்ட் கேம். நீங்கள் வந்து எத்தனையோ சீஃப் மினிஸ்டர், இப்போ நீங்கள் நம்ம சீஃப் செக்ரட்டரியை வந்து இது பண்ணாங்க, அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்தார். இப்போ நீங்கள் வந்து இந்த கேம் இதுதான். நீங்கள் வந்து இவர் ராகுல் காந்தியை வந்தார், ராகுல் காந்தியோடையும் திருநாவுக்கரசரையும் ஒரு நட்பை காட்டினீங்க, திருமாவளவன் கூட ஒரு நட்பை காட்டினீங்க. ஐயா நெடுமாறன் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார், டிமானிட்டேஷனை எதிர்த்து பேசுனீங்க. ஐயா வீரமணி உங்களுக்கு ஆதரவாக இருந்தார். நீங்கள் திடீர்னு என்ன சொல்கிறீங்க? மோடி பிற்படுத்தப்பட்டவன், மோடி நல்லவன், மோடி என்ன அரெஸ்ட் பண்ணாலும் நான் மோடி வாழ்கன்னு தான் சொல்லுவேன். என்ன குருமூர்த்தி பாதுகாப்பு இல்லாமல் தெரிய முடியுமான்னு நீங்கள் குருமூர்த்தியை அவங்க எதிரியாக வச்சு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் மோடியை கண்டு மிரள ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன வியூ எடுத்தீங்க? உங்கள் மைண்டு தான் இதில் என்ன வியூ எடுத்தீங்க? நம்ம ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் மோடி நம்மளை விடமாட்டாருங்கிற ஒரு முடிவெடுத்து நீங்கள் வந்து எதிர்க்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வருது. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு அச்சம் வருது. நீங்கள் அச்சம் வரும்போது வந்து நம்ம பழமொழி சொல்லுவீங்களா, ஒருத்தர் ஓடனா துரத்துறது ஈஸிங்கிறதுல வந்து உங்கள் மைண்ட் கேமில் வந்து நீங்கள் வந்து பலகீனம் அடைகிறீங்க. அதுதான் நீங்கள் வந்து பலமானாங்க. ராம்மோகன் ராவ் பலமானாரு, ரீஇன்ஸ்டேட் ஆகிட்டாரா? அப்போ நீங்கள் முடியுமான்னு கேட்டதுக்கு வந்து உங்கள் மன வலிமையை பொறுத்த விஷயம். அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாப்புல, தம்பித்துறை என்ன சொல்லியிருப்பாப்புல, இப்படி வந்து ஐடியில் வந்து எல்லா மந்திரிகள் பேரும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்கள்ட்ட ஏஜென்சி கடுமையாக இருக்குது. மோடிக்கு அவங்க வந்து ரொம்ப வெப்பமாக இருக்காங்க, கடுமையாக இருக்கிறாங்க. நாம் இதை வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது நமக்கு எல்லா வகையிலையும் லாபம். முதல்ல வந்து நம்மளோட அதிகாரம் கூடுது. முதலமைச்சரை பொறுத்தவரை நீங்கள் பொம்மை முதல்வர் என்ற நீங்கள் டம்மி முதல்வருங்கிற உங்களோட குற்றச்சாட்டு உங்களுக்கு போகுது. அது உங்களுக்கு லாபம், ஒரு லாபம் இருக்குது. அந்த லாபத்தை தான் அவங்க அதை அழுத்த மூலமாக செய்கிறாங்க. அப்போ கரும்பு திங்க கூலிங்கும் போது எல்லாரும் அந்த முடிவை எடுக்கிறாங்க. அதிகார பங்கீடுங்கிறது முழுக்க அமைச்சர்களுக்கு போகுது. அதிமுகவோட பிளவும் அதிமுகவோட இணைவும் மோடியினுடைய விளையாட்டு தான் நம்புறீங்களா? நிச்சயமா மோடிக்கு அதில் ஹேண்ட் இருக்குது. அந்த மோடியோட ஹேண்டு வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே மோடி அந்த அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அந்த மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் இருக்குது. ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து தமிழகத்தின் உரிமையை போராடினாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் சாதாரண இணை மந்திரி ஒரே ஒரு எம்பி தான் இங்கே உண்டு. அவரால் மாநில தலைவராக இருந்து அந்த கட்சிக்கு ஒரு எம்பி கூட கொண்டு வர முடியாத நிலைமையில் இருந்த ஒரு சாதாரண இணை மந்திரியை தமிழகத்தின் நலனிற்காக பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பாக செயல்படுகிறார்னு 2 தடவை ஜெயலலிதா பொழுது போதிருக்காங்க. ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் வந்து இப்படி ஒரு சாதாரண ஒரு இணை மந்திரியை வந்து பேசக்கூடிய நிலைமையில் உள்ளவங்க அல்ல. அடுத்தால வந்து ஒரு பொறுப்பு கவர்னர் வரும்போது அவரை வரவேற்கவும் சென்றார், வழி அனுப்பவும் சென்றார். ஸோ ஜெயலலிதாவோட ஆட்டிடியூடே
அந்த வெப்பத்தோட தாக்கம் வந்து ஜெயலலிதாவாலே தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த வெப்பத்தில் மிகப்பெரிய ஆளுமையான மக்கள் செல்வாக்கான ஜெயலலிதாவே தாக்கு பிடிக்க முடியாத நம்ம உங்களுக்கு இவர் நத்த விஸ்வநாதன் அவங்க அமைப்பு செயலாளர் போஸ்ட்ல இருந்து எடுக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்க முடியும்? பிளஸ் வந்து இவங்க வந்து இதுல இவங்களுக்கு அதிகாரம் கூடுது, லாபம் கிடைக்குது. பவர் ஷேரிங்ல ஒரு பவர் ஷேரிங் உள்ள ஒரு குரூப்பை வந்து விலைக்கு வைக்கிறது வந்து கரும்பு திங்க கூலி மாறியது. அழைத்தமிழ்ச்செல்வி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் அணியில்? என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னா எப்படி இல்லை, இப்போ நீங்க அதிமுகவினுடைய அம்மா அணியில் நடைபெற்று கொண்டிருக்கிற மாற்றங்களை ஓபிஎஸ் அணி எப்படி பார்க்கிறீங்க? அதான் இவங்க வந்து ஐயா வந்து 2 கண்டிஷன் சொன்னாங்க. முதல்ல வந்து அந்த குடும்பம் விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் ஐயாவே பேட்டி கொடுத்துட்டாங்க, அந்த குடும்பம் விலகிடுச்சு. அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி. ஏன்னா அது புரட்சி தலைவிக்கு கிடைச்ச வெற்றி, ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு கிடைச்ச வெற்றி. அது வந்து அதுதான் எங்களுடைய கொள்கையே, முதல் குறிக்கோளே எங்களுக்கு அதுதான். அதை இன்னைக்கு விலகிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து நாங்கள் ஒரு தீயவர்கள் எங்களை விட்டு விலகியதாக நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் இரு அணிகளும் சேரப்போவதாக நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். அதை நாங்கள் கொண்டாட வேண்டும், அதை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும். ஏன்னா இவ்வளவு பிளவுபட்ட ஒரு இன்னும் ஜாயின் ஆகல, இப்பதானே பேச்சுவார்த்தைகள் இருக்கு, குழு அமைச்சிருக்காங்க, அங்கேயும் குழு அமைச்சு 2 பேரும் சேர்ந்த உடனே நாங்க கண்டிப்பா கொண்டாடுவோம். ஏன்னா இது வந்து ஒரு அதிமுக ஒரு பிளவுபட்டுடுச்சு, இது காணாம போயிடும், அழிஞ்சிரும்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பேரிடியா இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பா சேர்ந்த உடனே எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அம்மா கட்டி காத்த இயக்கம், ஐயா கட்டி காத்து கொண்டு இருக்கிற இயக்கம். இந்த வெற்றியினுடைய பலனை, வெற்றியினுடைய காரணம்ங்கிறது யாரு? சசிகலா அணி, சசிகலா குடும்பம் அந்த அணியிலிருந்து வெளியேறி இருப்பதற்கான வெற்றிக்கான காரணம் யாரு? எங்க ஐயா வச்ச கோரிக்கை தான். ஏன்னா அவங்க 2 பேர் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க, தினகரனும் சசிகலாவும் 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரே ஒரு நல்ல இயக்கமாக, அருமையான இயக்கமாக ஒரு முதலமைச்சரா இருந்து எங்க ஐயா இயக்கி கொண்டிருந்த ஒரு இயக்கத்தை நடுவுல வந்து அவங்க 2 பேரும் வந்து பிளவுபடுத்தி அதை சண்டை மூட்டி அதை 2ஆக பிரித்து விட்டவர்கள், நடுவில் வந்தவர்கள் நடுவிலேயே சென்று விட்டார்கள். இப்போ இது எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி. அவர்கள் இருவரையும் கூட்டி கொண்டு வந்தவர் யார்? அவர்கள் இருவரையும் முன்மொழிந்தவர் யார்? அவர்கள் இருவரையும் வழிமொழிந்தவர் யார்? முயற்சி இருக்கணும், உழைப்பு இருக்கணும், இது இருந்தாதான் ஸ்டார்ஸ் இருக்கணும், மக்கள் அவங்கள வரவேற்கணும். அப்படி இருந்தாதான் கூட்டி கொண்டு வந்தவர்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்ப நம்மளும் தப்பு பண்ணிட்டே போக முடியுமா? ஓபிஎஸ் சசிகலாவை கூட்டி கொண்டு வந்ததன் மூலமா தப்பு செய்திருக்கிறார். யாரு? ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவை பொதுச் செயலாளராக முன்மொழிந்ததன் மூலமாக தவறு செய்திருக்கிறார்னு ஒத்துக்கிறீங்க இல்லையே? ஏன் பொதுச் செயலாளர் அவங்க முன்மொழிந்த உடனே ஏன் இவங்க அவரோட பதவியை கேட்டாங்க? இவங்க கேட்டது மகா தவறு இல்லையா? ஏன் கொடுத்தாங்க? பொதுச் செயலாளரானது பிரச்சனை இல்ல, முதலமைச்சர் பதவியை கேட்டது பிரச்சனை. கேட்டது பெரிய தப்பு. பொதுச் செயலாளர் முன்மொழிஞ்சது அதுதான். அன்னைக்கே நம்ம ஏற்கனவே அதை பேசி முடிச்சிட்டோம். பொதுச் செயலாளர் முன்மொழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குடும்ப ஆட்சின்னு தெரிய வந்துச்சு, குடும்ப அரசியல கண்டினியூ பண்றாங்க, அது வேண்டாம் நமக்கு. பொதுச் செயலாளராக பதவியேற்ற குடும்பத்தை எதிர்த்தது ஐயா. பொதுச் செயலாளராக பதவியேற்ற அன்று சசிகலாவினுடைய குடும்ப அரசியல் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு? அன்று இல்ல, அது ஒரு 1 வீக்காவே தெரியும். ஏற்கனவே ஐயா வந்து அந்த மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சு அவிழ்க்கணும்னு சொன்னாங்க. அப்போதுல இருந்தே இவங்களுக்கு ஐயா மேல கோவம் வந்து அதனால பதவியை விலக சொன்னாங்க. அழைத்தம் செல்லி ஆளுநர் ஷானவாஸ், தமிழகத்தினுடைய நிர்வாக மாநில உரிமைகள் பிரச்சனைகள் 2-3 மாதமாக முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய உட்கட்சி குழப்பங்கள் ஒரு மாநில நலனை பெரிய அளவில் பாதிக்கிறதை எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறதான அடிப்படையான நோக்கம் அதிமுகவினுடைய இந்த விஷயத்தை கட்சிகள் எப்படி பார்க்கிறதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அடிப்படையில் இந்த பிரச்சனைகளில் ஒவ்வொன்றிலும் சிக்குபவர்களை அப்படியே தனியே விட்டுவிட்டு அதுவரைக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றவர்கள் எஸ்கேப் ஆகக்கூடிய, தங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாடகத்தை கடந்த 5-6 மாதமாக கடுமையாக பார்க்கிறோம். அன்புநாதன் வீட்டில் பணம் கைப்பற்றவுடன் அன்புநாதனுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அன்புநாதனை விட்டு விட்டார்கள். சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டவுடன் சேகர் ரெட்டிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அவரை விட்டு விட்டார்கள். தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்து தலைமைச் செயலாளர் குறிவைக்கப்பட்டவுடன் அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று மொத்த அதிமுகவுமே அவரை விட்டுவிட்டது. இப்போது அது தொடர்ந்து சசிகலாவுக்கு வந்து சசிகலாவுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று விட்டுவிட்டு வந்தார்கள். இப்போது தினகரனுக்கு குறிவைக்கப்பட்டவுடன் தினகரனுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, அவர் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று வந்து விட்டார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கூட்டு கொள்ளை நடக்குது, மாநிலத்தினுடைய மொத்த உரிமைகளும் காவு கொடுக்கப்பட்டு மோடி அரசு நினைப்பது போல் இங்கே ஒரு ஆட்டம் நடத்தப்படுகிறது. அதில் குறிவைக்கப்படுகிற நபர்களை அப்படியே கலற்றி விட்டுவிட்டு இவர்கள் புனிதவாதியாக மாறிவிடுவது ஒரே நாளில். இப்போ நேற்று வரைக்கும் தினகரனோட இசைந்து போனவர்கள், அவரோட எல்லாவற்றுக்கும் உடன்பட்டவர்கள், இன்னைக்கு அப்படியே புனிதவாதியாக மாறிட்டாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எதனால் நிறுத்தப்பட்டது? விஜயபாஸ்கர் வீட்டில் ஒரு ரெய்டு நடக்குது, அங்கிருந்து ஒரு ஆவணத்தை கைப்பற்றாங்க, அந்த ஆவணத்தை வெளியே கசிய விடுறாங்க. அதில் முதலமைச்சர் எடப்பாடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுடைய பெயரோடு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுதான் காரணம்னு சொன்னாங்க.
ஆனால் விஜயபாஸ்கர் வீட்டு ரெய்டோட ரெய்டு நின்றுச்சு. ஏன் அது எடப்பாடி வீட்டுக்கு போகல? ஏன் மற்ற அமைச்சர்கள் வீட்டுக்கு போகல? அப்போ விஜயபாஸ்கருக்கு நேர்ந்த கதி உங்களுக்கும் வர வேண்டுமா என்னும் ஒரு கேள்வி மேலிருந்து கீழே வந்தவுடன் விஜயபாஸ்கருக்கு விட்டுட்டு இப்ப விஜயபாஸ்கருக்கு வந்துட்டார். இப்ப விஜயபாஸ்கரும் வந்து இப்ப இதுல இல்ல, தினகரன் தான் இப்ப மாட்டிருக்கிறார். அப்ப விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் என்னானது, அவர் மீதான நடவடிக்கை என்னானது, அவரோடு இணைத்த அந்த பட்டியலில் இடம்பெற்ற பெயர்கள் என்னானது. அப்ப இங்க தெளிவா என்ன தெரியுதுன்னா, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது. தெளிவாக மத்திய அரசு இதை நடத்துகிறது இந்த நாடகத்தை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களோடு இணைந்து பயணித்தவர்களையே விட்டு ஓடுகிற இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாநிலத்தின் நலன்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்கள் அல்லது விட்டுக் கொடுப்பார்கள்? கட்டாயமாக அதுதான் நடக்க போகிறது. எவ்வளவு நீட் மசோதால இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை, நெடுவாசல் பிரச்சனை, நீங்க சொன்ன அந்த ஒரே நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருக்கிற அந்த அடுக்குகள்ல இருக்கிற உண்மையில நான் கேட்கிறேன். தவறுகளின் வாயிலாக வருமான வரி ரெய்டு நடக்குது, கைதுகள் நடக்குது, பதவி நீக்கங்கள் நடக்குதுன்னா அது ஒரு தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கை. அந்த தொடர்ச்சியான சட்ட நடவடிக்கை இயல்பாக எடுக்கப்பட வேண்டிய ஒன்றை அவங்க எல்லாமே மத்திய அரசு செய்து, இப்போ நீங்க விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்ததாகட்டும், சசிகலா அவர்கள் சிறை சென்றதாகட்டும், டிடிவி தினகரன் மீதான வழக்காகட்டும், இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா நடக்கிற விஷயங்கள்ல, சட்டத்திற்கோடு நடக்கிற விஷயங்கள். இது எல்லாமே இயல்பா நடக்கிற போது எல்லாவற்றிற்கும் மத்திய அரசை காரணம் காட்டுகிறது என்பது எந்த வகையில் சரியானது? அதாவது ஒரு முறைகேட்டை அம்பலப்படுத்துவது, முறைகேட்டின் மீது நடவடிக்கை எடுப்பது என்கிற கோணத்தில் நம்ம பார்ப்போம். அந்த நடவடிக்கை முறைகேடு இல்லாத மாதிரி இருக்கணும்ல. அந்த நடவடிக்கை ஒரு நேர்மையற்ற செயலின் மீதான நடவடிக்கை நேர்மையா இருக்கணும்ல. இங்க என்ன நடக்குது? இதுதான் நம்ம அங்க ரைடு எல்லாம் போயிருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல ரெய்டு ஒரு குறிப்பிட்ட வரையறையோடு நிற்கிறதுன்னு சொல்றேன். அதாவது சேகர் ரெட்டி பிடிபடுறாரு. சேகர் ரெட்டியின் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அது தலைமைச் செயலகம் வரைக்கும் ரெய்டு நீளுது. சேகர் ரெட்டி யாரு? சேகர் ரெட்டி எந்த ஒரு துறையை கையில் வைத்திருந்தார்? அவரை கையில் வச்சிருந்தாரு. அவருடைய வியாபார அடுக்குகள் முழுக்க பொதுப்பணித்துறை. இப்ப நான் சொல்றேன், அவங்க இப்பதான் ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி வீட்டுக்கு ரெய்டுக்கு போக மாட்டாங்க, நீங்க நம்புறீங்களா? நம்ம அதாவது தேவைன்னா போவாங்க. இப்போ ஓபிஎஸ் ஆல் அவர்களுக்கு ஒரு வேலை ஆகவில்லை, ஆனால் ஓபிஎஸ் வைத்து ஆக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் வீட்டுக்கு அந்த ரெய்டு போகும். அந்த இடத்துல இல்ல ஓபிஎஸ் கைக்கு வந்துட்டாருன்னு ஓபிஎஸ் வீட்டுக்கு ரெய்டு போகல. உங்கள் மீது எல்லா தவறுகளையும் வைத்து விட்டு ரெய்டு அனுப்புகிறாங்க. அது அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்றது என்ன நியாயம்? நான் என்ன சொல்றேன், தவறு இழைத்த எல்லார் மேலே நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நான் கேட்டேன், நீங்க கைப்பற்றி வெளியே கசி விட்ட ஆவணத்துல தானே 10 பேர் இருந்தது. ஏன் அந்த நடவடிக்கை அதுக்கு மேல ஒண்ணு சத்தத்தை காணும்? ஏன் அன்புநாதனுக்கு பத்தி பேச்சே இப்ப இல்ல? ஏன் நத்த விஸ்வநாதன் வீட்டுல நடந்த ரெய்டுக்கு அப்புறம் அவரை பத்திய பேச்சே இல்ல? ஏன் ஓபிஎஸ் கூட அதுல அந்த மாதிரி பேச்சு அடிபட்டுதான், ஏன் அது தொடரல? ஏன் வந்து அப்படி ஒவ்வொன்றையா நீங்க போட்டு பாருங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் தெளிவான அரசியல் இருக்கிறதை தவிர முறைகேட்டு அமலப்படுத்துற நடவடிக்கை இல்லது. ஆலு ஷானவாஸ் பல கேள்விகளை பாஜகவை நோக்கி எழுப்பியிருக்கிறார். தொடர்ச்சியாக பாஜகவினுடைய பிரதிநிதி இந்த அரங்கில் இல்லாததால் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாஜக தரப்பில் இந்த தலைப்புக்கான விவாதத்திற்கு அழைக்கிற போது அதிமுகவினுடைய உட்கட்சி விவாதங்களில் கலந்து கொள்வதில்லை என்று பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதால் பாஜக பிரதிநிதிகள் யாரும் இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதில்லை என்பதையும் பதிவு செய்துவிட்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு கேள்வி நேரம் தொடரும். கேள்வி நேரம் தொடர்கிறது. டிடிவி தினகரனுடைய திடீர் மனமாற்றம், அமைச்சர்களுடைய திடீர் முடிவு, இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நாடகமா அல்லது உண்மையிலேயே நடப்பு அரசியலை புரிந்து நடத்துகிறார்களா உள்ளிட்ட பல கேள்விகளை இன்றைய கேள்வி நேரம் முன்வைத்திருக்கிறது. வைகைச்செல்வன் சார், தொடர்ச்சியாக அதிமுக அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் மீதான பல ஊழல் புகார்களில் இருந்து தப்பிப்பதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு துரத்தப்பட்ட காரணத்தினால் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கிறதே தவிர இது கட்சியை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முடிவு இல்லை அப்படின்னு ஆலு ஷானவாஸ் சொல்றாரு. அதற்கு சில வழிவகைகளையும் அவர் அடுக்குகிறார். யாரால் மீதெல்லாம் குறி வைக்கிறதோ அவர்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு தொடர்ச்சியாக நகர்வது என்பது எந்த வகையில் சரியான ஒன்று? இது உண்மையிலே வழக்குகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவா? கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியில் இருந்து கட்சியை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர மற்றபடி வேறொன்றும் இதில் வேறு கருத்துக்கு இடமில்லை. ஏனென்று கேட்டால் தலைமைச் செயலாளர் பிரச்சனைகள் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த வழக்கினுடைய முடிவு வரப்போகிறது. அதுவரை உங்களால் காத்திருக்க முடியாதா? இரட்டை இலை சின்னத்தை போராடி சட்ட ரீதியாக போராடி வெற்றி பெறுவோம்னு அதிமுக அம்மானிலிருந்து தொடர்ந்து பேசியவர்கள் இப்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதை பெற முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இரட்டை இலையை தவிர அதிமுக கட்சிக்கு இப்போது வேற என்ன சிக்கல் இருக்கிறது? இல்லையே, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து
இரட்டை இலை சின்னத்தை மீட்டு பெறுவதற்கு ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருவரும் இணைந்தால்தான் அதற்கான வாய்ப்பு சாத்தியம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது இருதரப்பான ஒரு பேச்சுவார்த்தை. மேலும் இதை உணர்ந்திருக்கிறார்கள் எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள். ஆக இரட்டை இலையை மீட்டு பெறுவது என்பதும் கட்சியை இன்னும் பலப்படுத்துவதற்காகவும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சிக்குமாகத்தான் இத்தகைய ஒரு சூழ்நிலை உருவானதை தவிர வேறெந்தும் இதற்கு பின்புலம் ஏதும் இல்லை. வேற எந்த பின்புலமும் இல்லைங்கிறாரு. நீங்க தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் அடுக்கிட்டு இருக்கிறீங்க ஷானவாஸ். 2 பேர் சேர்ந்தா மட்டும்தான் ரெட்டை இலை கிடைக்குங்கிற போது கட்சியையும் ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு, இத்தனை ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்கு, ரெட்டை இலை மீட்பதற்கு அவங்க கிட்ட இந்த ஐடியா மட்டும் தான் இருக்கு. உங்ககிட்ட வேற ஏதாவது வழி வச்சிருக்கீங்களா? பொருளற்ற வாதம். ஏன்னா 122 எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டுக்கு மேல் மாவட்ட செயலாளர்கள், அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய மொத்த செட்டப், பெரும்பான்மை செட்டப், ஒரு 10 விழுக்காடு தான் இவர்கள் சொல்லுகிற ஓபிஎஸ் பின்னால் போயிருக்கிறார்கள் என்று இவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படின்னா ஒரு பெரிய பிளவுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் கிடையாது, நேரடியான பிளவு அல்ல. ஒரு கட்சியினுடைய சிறு பகுதி ஒரு அணியாக செயல்படுகிறார்கள் என்கிறது அவர்களுடைய இவ்வளவு நாள் வாதம். அப்ப அதை இதுல தேர்தல் ஆணையத்திடம் சொல்லி நிரூபித்து இலையை மீட்பது, சின்னத்தை மீட்பதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி இவர்கள் நிரூபித்தாலும் இவர்களுக்கு இலை கிடைக்காது, சின்னம் கிடைக்காது என்பதுதான் பிரச்சனை. அப்படின்னா அதை செய்வது யார்? அப்ப அந்த மேலதிகாரத்திற்கு இவர்கள் கட்டுப்பட வேண்டிய நெருக்கடிக்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அதைத்தான் நெருக்கடின்னு தோழர் சொல்றாரு. அவர் வெளிப்படையா சொல்ல முடியாது, அவர் பிரச்சனை அது. ஆனால் இதுல நடப்பு உலகத்துக்கே தெரியுது என்ன நடக்குதுன்னு. தேர்தல் ஆணையம் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஆர்கே நகரை குறிவைக்குது. மொத்த தன்னுடைய இவ்வளவு நாள் கட்டி வைத்திருந்த நேர்மையை ஒரே மூட்டையை அவிழ்த்து விட்ட மாதிரி அவிழ்த்து விடுது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? 90 தொகுதிகளில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு ஒப்புக்கொண்டவர், தடுக்க முடியலன்னு ஒப்புக்கொண்டவர் தேர்தல் ஆணையமும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த விஷயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனையும் மத்திய அரசு, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் கூட நான் சொல்லுவேன். இன்னைக்கு வழக்குகள் எப்படி துரிதப்படுத்தப்பட்டிருக்குது. சசிகலா அவர்கள் பொறுப்பேற்க போகிறார்கள் என்கிற தேதி குறிக்கப்பட்டவுடன் அவருடைய வழக்கு வேகம் பிடிக்கிறது, தீர்ப்பு சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஜெயலலிதா விசாரணை முடிஞ்சு 10-15 மாசமா காத்து கிடக்குது, அதே வழக்கு தான். அப்ப எல்லாமே நடக்குது. 20 ஆண்டுகளா நிலுவையில் இருந்த தூசி போடப்பட்டிருந்த வழக்கு, ஃபெரா வழக்கு இன்னைக்கு வேகம் பிடிக்குது. எல்லாத்துக்கு பின்னாலையும் திட்டமிடப்பட்ட அரசியல் நடக்கிறது. வைச்செல்வன், அடிப்படையான கேள்வி. 90% பெரும்பான்மையான கட்சி உங்களிடம் இருக்கிறது. 10% பிரிந்து போன ஒரு அணிக்காக, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த இரட்டை இலையை மீட்கணும்னு ஒரு காரணம் சொல்லி சசிகலா மற்றும் அந்த குடும்பத்தினரை ஒதுக்குவதற்கு வேற காரணமே இல்லையா? இது ஒண்ணுதான் காரணமா? இல்லை, அதாவது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சற்றேறக்குரிய 90% பேர் எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டை இந்திய தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஏறக்குரிய ஒரு 8 வார காலம், 2 மாத காலம், சற்றேறக்குரிய அந்த காலகட்டத்தை அவர்களிடத்தில் நாங்கள் அவகாசம் கேட்டோம். அந்த அவகாசம் கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இரட்டை இலை சின்னத்தை மீட்டு பெற வேண்டும் என்கிற ஒரு சூழல் எழுந்தபோது, மிக குறுகிய காலகட்டத்தில் தேர்தல் வரை இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல். ஆகவே இரட்டை இலையை உடனடியாக மீட்டு பெற வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளை கழகத்திலிருந்து, ஊராட்சி கழகத்திலிருந்து, பேரூர் கழகத்திலிருந்து, நகர கழகத்திலிருந்து, ஒன்றிய கழகத்திலிருந்து, மாவட்ட கழகத்திலிருந்து அத்தனை பேரிடத்திலிருந்தும் கையெழுத்தை பெற்று வருவதற்கு காலதாமதமாகிறது. ஆக இருவரும் இணைந்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும். ஆக நமக்கு கிடைக்க வேண்டிய இரட்டை இலை சின்னத்தை மீட்டு பெற்று விடலாம், நம்முடைய இயக்கத்தினுடைய பெயரும் நமக்கு மீட்டெடுத்து விடலாம். ஆக தேர்தலில் நிற்பதற்கும் களத்தில் நிற்பதற்கும் இது இலகுவாக இருக்கும் என்றுதான் மூத்த நிர்வாகிகள் முடிவு செய்தார்கள். இதைத்தானே தவிர இவரில் எந்த விதமான இதில் வேற எந்த, ஒருவேளை ஓபிஎஸ் அணியும் நீங்களும் இணைஞ்சிட்டீங்கன்னா யாரு முதலமைச்சர், யாரு பொதுச் செயலாளர்? அது இனிமேல் தான் தீர்மானிக்க முடியும். உடனடியாக இந்த தீர்மானத்தை சொல்லிவிட முடியாது. அது மூத்த நிர்வாகிகள் இருவரும் குழுவை நியமித்திருக்கிறார்கள். எங்கள் பக்கம் இருக்கிற குழு, அவர்கள் பக்கம் இருக்கிற குழு, இவர்களெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அதனுடைய அடிப்படையிலே மிக விரைவிலே இது குறித்தான ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள். இல்ல, இப்ப இந்த பக்கம் ஒரு அவைத்தலைவர், இந்த பக்கம் ஒரு அவைத்தலைவர், அந்த பக்கம் ஒரு பொருளாளர், இந்த பக்கம் ஒரு பொருளாளர், இந்த பக்கம் ஒரு முதலமைச்சர், இந்த பக்கம் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்த காம்பினேஷன்ல எப்படி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவீங்க? இல்லை, நிச்சயமாக சுமூகமாக முடிவெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்கள் பக்கம் இருக்கிறது. இது குறித்து ஒரு விரிவான ஒரு பதிலை தற்போது
வெளியிட முடியாது. இது இன்னும் காலப்போக்கில் இன்னும் 2 நாட்களோ 3 நாட்களோ இன்னும் ஒரு அதிகபட்சம் 7 நாட்கள், ஒரு வாரத்துக்குள்ளாகவோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வை எட்டி பிடிக்க முடியும். 20 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஃபெரா வழக்கை மத்திய அரசு தூசி தட்டி தற்போது டிடிவி தினகரனை குறிவைக்கிறது என்று அதிமுகவை தவிர மற்ற அத்தனை கட்சி தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆளூர் ஷானவாஸ் உட்பட. ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டை இப்போது வரை அதிமுக வைக்கவில்லையே. நடக்கிற இந்த வழக்குகள், ரெய்டுகள் இவையெல்லாம் சட்டப்பூர்வமாக நடக்கிற ஒன்று என அதிமுக கருதுகிறதா? இல்லை, அப்படி சொல்லிவிட முடியாது. ஏற்கனவே பலமுறை நாங்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறோம், தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறோம், பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கிறோம். இது பல்வேறு அழுத்தம் இருக்கிறது. இந்த அழுத்தத்திற்கு பின்னால் ஒரு மதவாத சக்தி இருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாட்டை நான் பலமுறை எழுப்பியிருக்கிறேன். இதை கூட துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் கூட என்னிடத்திலே, நீங்கள் தற்போது இது குறித்து முழுமையான விவரத்தை வெளியிட வேண்டாம், ஆதாரப்பூர்வமான செய்திகள் வந்த பிறகு அது குறித்து பேசலாம், தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே நகர்ந்து கொள்வோம், என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வழக்குகள், அதை நான் பார்த்துக் கொள்கிற பெருந்தன்மையோடு தான் நம்முடைய தினகரன் போன்றவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசியல் களத்தில் இவர்கள் ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிருக்கிறார்களோ, அந்த பக்கம் ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம். இந்த எல்லா விஷயங்களையும் விடுங்க. மக்கள் மத்தியில ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது. மத்திய அரசை பார்த்து அதிமுக அமைச்சர்கள் பயந்துட்டாங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனென்று கேட்டால் எங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது போன்ற ஒரு மாய தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஏனென்று கேட்டால் ஒரு மக்கள் சக்தி மிக்க ஒரு கரிஷ்மா லீடரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அது எம்ஜிஆர், அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு களத்தில் நிற்கக்கூடிய தளபதிகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் தற்போது இந்த இயக்கத்தையும் ஆட்சியும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் இவர்கள் மிரட்டப்பட்டார்களோ, சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கரிஷ்மா இல்லை, சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கரிஷ்மா இல்ல, அவங்க தலைமையில போய் ஓட்டு கேட்டா ஓட்டு கிடைக்காது, அவ்வளவுதானே சார்? எழுந்து கொண்டே இருக்கிறது. சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கரிஷ்மா இல்ல, அவங்க 2 பேரும் முன்னிறுத்தினா ஓட்டு கிடைக்காது, தொடர்ச்சியாக அழுத்தங்கள். அப்படிதானே? அதாவது கரிஷ்மா என்பதும் மக்கள் சக்தி என்பதும் இயல்பாக அது சுயம்பாக தோன்ற வேண்டியது. அந்த சுயம்பாக தோன்றியது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தான். அதைத்தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதையெல்லாம் தானாக வருவது, இது இயல்பிலே வருவது. ஆக அந்த இயல்பான தலைவர்களாக வளர்க்கெடுக்கப்பட்டவர்கள், சுயம்பாக வளர்ந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும். ஆக இந்த இயக்கத்திற்கு அம்மா அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார்கள்? காலம்தான் தீர்மானிக்கும் என்பதை பலமுறை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நான் தொடர்ந்து பேசலாம். எனக்கு இந்த பிரச்சனையில அதிமுக அமைச்சர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தன் மீது வழக்கு போடப்பட்டிருப்பது பாஜகவினுடைய அழுத்தம்னு மற்றவர்கள் முன்வைக்கிற எந்த வாதங்களையும் அமைச்சர்களோ டிடிவி தினகரனும் முன்வைக்காததற்கான காரணம் என்ன? அதாவது கருணாநிதி சொல்ல மாதிரி தான், சாதம் உள்ள கரண்டி வெறும் கரண்டிங்கிற பாணி தான். நம்ம வீசினா நமக்கு கரண்டியில் உள்ள சாதம் விழுந்துடக்கூடாது, நம்ம இன்னும் பவரில் இருக்கிறோம், பவருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதில் காரணம். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் ஆளூர் நவாஸ் பேசலாம், எனக்கு ஒன்றும் இல்லை. வைகை செல்வம் நிதானித்து வார்த்தைகளை அளந்து தான் பேச முடியும், அதை தான் அவர் செய்துட்டு இருக்கிறார். இப்போ முதல் விஷயம் மத்திய அரசு தலையீடு இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. என்றாலும் தலையீடு இருந்தாலும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கும்போது இந்த நடவடிக்கை எடுத்த அனைவரும் முன்னை விட 2 மடங்கு அதிகாரம் மிக்கவர்களாக ஆகியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதுதான் இப்போ இந்த இவர்களை விலைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லும்போது அரசு எந்திரத்தில் இவர்களுடைய தலையீடோ இவருடைய இதோ முற்றிலும் நம்புகிறோம் இருக்காது. இல்லை, அது ஆப்வியஸ் தான் இருக்கு. ஏற்கனவே இவர் எடப்பாடி நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலும் கூட அவர் ஜெயலலிதா சீட்டில் போய் உட்கார்ந்துட்டார். அவர் காரை ஜெயலலிதா இருக்கக்கூடிய இடத்துல தான் விட்டார். இவர் டிடிவி தினகரன் காங்கிரஸையும் பாஜகவும் வாழ்த்தும் போது தெளிவாக மோடிக்கு மட்டும் வாழ்த்தி மோடிக்கு லெட்டரை கொடுத்துட்டாரு. அந்த மதவாத சக்தியை தான் வைகை செல்வன் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ அவர் அதில் தெளிவாக தான் இருக்கிறாரு. அப்போ பன்னீர்செல்வம் பக்கத்தில் இருந்து மோடிக்கு இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி தூரத்தில் இருந்து மோடியோட ஒரு அபிமானியாகத்தான் இருக்கிறார். இது யதார்த்தம். நீங்கள் நான் ஏற்கனவே பதிவிலே சொல்லும்போது திமுக கழகம் நேருக்கு நேர் போட்டியில் அதிமுகவோட அதிக இடம் பெற்ற பிறகு மத்திய
நிதியமைச்சர் அருண் ஜேட்லி காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கே என்று சொல்ல போது ஜெயலலிதாவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. நான் பழைய திமுக இல்ல, நீங்க இல்லைன்னா அவங்கள வச்சு நாங்க உங்களை பார்த்துக்கிடுவோம். நீங்க என்ன 2014 ஏமாத்திட்டீங்க, 16 ஏமாத்திட்டீங்க, என்னமா ஏமாத்தினா நடக்காதுங்கிற மெசேஜை வந்து அருண் ஜேட்லி வந்து தெள்ள தெளிவா ஜெயலலிதா கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு ஆட்டிடியூடு என்னங்கிறத நான் சொன்னேன். அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற சாதாரண அமைச்சர்களை மக்கள் நலனுக்காக செயல்படாரு போல வேண்டிய நிலைமைக்கு பலமான ஒரு மத்திய அரசு, பலமான ஒரு பிரதமர் இருக்கும்போது வந்து இவர்களிடம் நான் இதை விட பெருசா எதிர்பார்க்கல. இப்பொழுது வந்து ரெண்டு அணியோட மெர்ஜிங் வந்து இந்த கட்சியும் ஆட்சி இதையும் யார் யாருக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, நீங்க வந்து எடப்பாடி இஸ் நாட் சீஃப் மினிஸ்டர், நாட் அட் த மெர்சி ஆஃப் ஓபிஎஸ் டீம். ஓபிஎஸ் டீம் எதிர்த்து தான் அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு நிச்சயமாக. இப்போ வந்து டிடிவி தினகரனோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சூப்பர்பா இருக்கு. என்னன்னா இப்ப எதிர்த்தா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஏதோ ஸ்டாலின் கூட கம்பெயின் வச்சுட்டாங்க, இவங்க கல்யாணத்தை மன்னை நாராயணசாமி நடத்தி வச்சாரு, அது வச்சாரு, துரோகி ஆயிட்டாருன்னு. ஏன்னா இவங்களே ஓபிஎஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. இது ஒரு இவங்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு பாணி. இந்த பாணி வந்து அந்த கேடர்ஸ் மத்தியில் கொஞ்சம் எடுபடும். அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, எதிர்த்தாலும் இவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் வந்து கேன்ஃபுல் ஆஃப் எம்எல்ஏக்கள் தான் வருவாங்க. ஒரு 10-9 பேர் பார்த்தாங்க, ஹிட்டனா கொஞ்சம் இருந்தால் கூட 10-12 தான் வருவாங்க. அவங்க கூட எழுத்துவோ வாக்களிக்க சம்மதிக்க மாட்டாங்க. தினகரன் கூட இருப்பாங்களே தவிர, நட்புழைத்த வச்சிருப்பாங்களே கூட, வாக்களிக்குங்கிறது வந்து வரும்போது வந்து ஆட்சிக்காக வாக்களிப்பார்கள், தங்களுக்காக தான் வாக்களிப்பார்கள். ஸோ அதை கன்ஃபரண்டேஷன் பண்ணுற போது வந்து ஒரு லூசிங் பேட்டிலுங்கும் போது வந்து ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிற நிலைப்பாடை டிடிவி தினகரன் எடுக்கிறார். இந்த நிலைப்பாடு 11-12 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய எடப்பாடியின் ஓபிஎஸ்க்கு ஒரு செக். அதைத்தான் இன்னைக்கு அவரோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாங்க. நீங்க இந்த இதுல வந்து ஓபிஎஸ்க்கு ஈல்ட் ஆயிராதீங்க. அப்ப எப்படின்னா இவங்க வந்து எடப்பாடியை ஃபைட் பண்ணாங்கன்னா பார்கெனிங்ல வந்து ஓபிஎஸ்க்கு பவர் கூடும், அந்த எண்ணிக்கையில் வச்சு பவர் கூடும். இவங்க நாங்க தான் வந்து உங்களை ஃபைட் பண்ணல, இந்த கவர்மெண்ட் ஸ்ரீசெல்ஃபில் நம்ம கவர்மெண்ட் கட்சி கவர்மெண்ட், நானும் கட்சிக்காரன் தான், எதுவும் நான் பண்ணலைன்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான். ஏன்னா இதுல எதிர்த்து போனா பாறையில மோதுறது மண்டை உடையும். அந்த இடத்துல வந்து கரெக்டா நாசூக்கா ரொம்ப ப்ரூடன்ட் அப்ரோச் டிடிவி எடுத்திருக்காங்க. அழைத்து சொல்லி முதலமைச்சராக மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் வர வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை உங்க அணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நாம ஜோசியம் நான் படிச்சது இல்ல, ஞானியோ இல்ல, ஐயா சொல்லியிருக்காங்க 1.5 கோடி தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களும் 8 கோடி தமிழக மக்களும் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப குழு அமைத்து சசிகலாவை தேர்ந்தெடுத்த போது 1.5 கோடி அதிமுக தொண்டர்களுடைய முடிவு, டிடிவி தினகரனை தேர்ந்தெடுத்த போது அதிமுக 1.5 கோடி தொண்டர்களுடைய முடிவு. நான் முடிச்சிடறேன். எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்த போது அதிமுக 1.5 கோடி, இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் முடிவுங்கிறீங்களே, எப்படி இந்த 1.5 கோடி முடிவையும் கலெக்ட் பண்ணி எப்படி வகையில நீங்க கம்பேர் பண்ணீங்க? ஆமா, ஏன்னா எங்க பக்கம் தானே இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்களும் எங்க பக்கம் இருக்காங்க. சசிகலாவை தேர்ந்தெடுத்தது 1.5 கோடி தொண்டர்கள் சத்தியமா இல்ல, அவங்களே தேர்ந்தெடுத்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் தமட்ட அடிச்சு சொன்னது ஓ பன்னீர்செல்வம், நான் சொல்லல, அவங்களே எல்லாம் பண்ணிட்டு அவங்களே போன் போட்டு அவங்களே பேனர் அடிச்சாங்க சொல்றேன், எல்லாம் அவங்க பண்ணாங்க. சொன்னது ஓ பன்னீர்செல்வம் ஐயா தான். அவங்க குடும்ப ஆட்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல விலகினவர், முதல்ல அவங்களை எதிர்த்தவர் ஓபிஎஸ் முதலமைச்சராக முடியாது என்றால் நினைவீங்களா? ஓபிஎஸ் முதலமைச்சராக முடியாது என்றால் நினைவீர்களா? அது எங்களுக்கு தெரியாது. அவங்க குழு தான் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அதனால பதவி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. பதவி வந்துட்டு முக்கியம் இல்ல, மக்கள் தான் முக்கியம். பதவியில சசிகலா இருந்தாங்க, மக்களுக்கு பிடிக்கல. தினகரன் பதவியில இருந்தாரு, மக்களுக்கு பிடிக்கல. நீங்க சொன்னீங்கல்ல கரிஷ்மா இல்ல, சத்தியமாக அவங்க கிட்ட இல்ல. இதே எங்க ஐயா பதவியில இருந்தாரு, மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க. சோ அது மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. மக்கள் எங்க ஐயா பக்கம் இருக்காங்க. கண்டிப்பா மக்களோட விருப்பம் எங்க ஐயா முதலமைச்சர் ஆகணும்னு இருக்கலாம், அது என்னுடைய பர்சனல் விருப்பமாக இருக்கலாம். நான் சொல்ல முடியாது. எத்தனை லாம் போடுவீங்க தெரியல, அது என்ன இன்னும் 2 டேஸ்ல தெரிஞ்சிர போகுது உங்களுக்கு. இந்த அவசரம், நாங்க பிரிஞ்சிட்டோம்ன்றீங்க, சேர்ந்துட்டீங்க, யார் முதலமைச்சர்னு கேக்குறீங்க. கேள்விகளை கேக்குறதா எங்களோட வேலை. மனுஷர் அணிகள் இணைப்பு ஆட்சிக்கு எந்த வகையில பிரச்சனையாகும்? கட்சி குறித்து இல்ல, ஆட்சிங்கிறது எந்த வகையில அடுத்த 4 ஆண்டுகள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, இப்ப ஆட்சியே நடக்கல, ஹெட்லெஸ் சிக்கன். அது பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கும் தெரியல. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பிப்ரவரி மார்ச் மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதங்கள். கடந்த அதற்கு முந்தைய பட்ஜெட்டோட உபரி தொகைகள் எல்லாம் செலவிட வேண்டிய கட்டம் அது, அதையும் கோட்டை விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்கில் வந்து அளவுகோல் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கணக்கு புள்ள கொடுக்குற மாதிரி பட்ஜெட்டை கொடுக்கறது கிடையாது. பிகாஸ் பட்ஜெட் இட் செல்ஃப் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அரசியல் ரீதியாக ஒரு மாநில சர்க்கார் என்ன முடிவுகளை முக்கியமான விஷயங்களில் எடுக்கிறது என்பது தான் நாம் கவனிக்க வேண்டியது. அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக அதிமுக என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கிறது, அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விடை வந்து 0 என்று தான் வருகிறது. சரி, தேர் இஸ் நோ லீடர்ஷிப். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்ததோட பிரச்சனை முடிய போகிறது. அதுக்கு பிறகு என்ன?
அந்த ஒன்று சேர்தல் என்பதும் ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும். என்னுடைய கணிப்பு வந்து இது தவறாகவும் இருக்கலாம். ஏடிஎம்கே இஸ் இம்ப்ளோடிங், உள்ளே இருந்து தன்னுடைய முரண்பாடுகளால் அது சிதறிக் கொண்டிருக்கிறது. டைம் தான் அது எப்போ, இந்த வருஷமா அடுத்த வருஷமா மேபி. பட் இவங்க இந்த சசிகலா வகைராவை, இப்போ சசிகலா அவர்கள் குடும்பம் இதெல்லாம் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஏடிஎம்கே. அது மட்டுமே ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு இமீடியட் ப்ராப்ளம். அது சொல்யூஷன் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பலருடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். கடந்த 2011 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா there will be too many power centers. அதை வந்து எப்படி இப்போ இன்னும் நான் பச்சையாகவே சொல்கிறேன், கவுண்டர் லாபி எப்படி தேவர் லாபி வளர்றத உதவும். இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அவங்க சைடில் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ எல்லா சமூகத்தினருக்குமான தலைவர்களாக தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் ஜெயலலிதா அண்ட் கலைஞர். ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, கலைஞர் உடல் சுகவீனமுற்று இருக்கிறார். அதற்கு அடுத்து அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான். எல்லா ஜாதியிலையும் அவரை எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள், ஆதரிப்பவர்களும் இருப்பார்கள். இவரை தவிர நீங்கள் ஒரு தலைவரை கூட தமிழ்நாட்டில் அனைத்து சமூகத்தினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் யாருமே கிடையாது. பகிரங்கமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதிமுகவில் சாதிகளற்ற ஒரு தலைவர்னு இப்போ யாருமே இல்லையா? நான் சொல்றது அக்செப்டபிலிட்டி. எடப்பாடி பழனிசாமி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கவுண்டர் லாபிக்கான தலைவராக தான் இருப்பார். அவரை மற்ற கட்சியை சார்ந்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே தான் ஓபிஎஸ்க்கும் கலைஞருக்கோ ஜெயலலிதாவுக்கோ இருந்த அந்த ஒரு கவர்ச்சி என்பது, அவர்கள் ஒரு உண்மையான அரசியல் ஆளுமை. அவர்கள் 2 பேரும் 1000 குறைகள் அவர்கள் மீது இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா ஜாதியிலையும் 1000 ஜாதி இருக்கு தமிழ்நாட்டில்னா 1000 ஜாதியிலையும் கலைஞரை பிடிச்சவனும் இருப்பான், பிடிக்காதவனும் இருப்பான். அதே ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அது போன்று எல்லோருக்குமான அக்செப்டபிலிட்டி பொதுமக்கள் மத்தியில் உள்ள ஒரு தலைவர் யார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கா? கிடையாது. நீங்க மெர்ஜ் பண்ணிடுறீங்க, வெரி குட். அதுக்கப்புறம் என்ன? ஏன்னா ஆட்சியை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. எத்தனையோ கோடிக்கணக்கான கான்ட்ராக்டுகள், டிரான்ஸ்ஃபர்ஸு, டெண்டர்ஸு இதெல்லாம் இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். கடந்த 5 ஆண்டுல இவர்கள் ஆண்ட பிறகு இன்கம் டேக்ஸ் ரைட்ஸை பற்றி நம்ம ஆளுநர் ஷானவாஸ் சொன்னார். அப்போ அதெல்லாம் புதுசாக மெர்ஜ் ஆன பிறகு அப்படியே ஒரே நாளில் புத்தராயிடுவாங்களா? எம்ஜிஆர் செத்தப்ப ஏன் எல்லாம் அடிச்சுக்கினாங்க? இன்னும் 2 வருஷம் தான் இருந்தது. இப்போ இன்னும் ஃபுல் 4 இயர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு அக்செப்டபிலிட்டி உள்ள லீடர் யாரு? அதை முதல்ல சொல்லுங்க. இணைந்தாலும் கூட நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என்னை பொறுத்தவரையில் 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு மேபி பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் இந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டாங்க, 2-3 மந்த்ஸ் ஓடலாம். அதை தாண்டிலாம் இவர்களை யார் இவங்களை வழி நடத்துவா? அதை சொல்லுங்க நீங்க. ஆலோசனை இப்ப நீங்க 2 தரப்புலையுமே பாஜக பின்னால் இருந்து இயக்குவதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்கன்னா, இவர்கள் இருவரும் இணைந்து நடத்துகிற ஆட்சி தமிழகத்திற்கு என்ன மாதிரியான அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடும்? இல்லை, ஏற்கனவே என்னென்ன முடிவை எடுத்துட்டாங்கன்னு பார்த்துட்டு வர்றோம். நீங்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் செயலற்று போன பிறகே அவர் தீவிரமாக இருந்தபோது தீவிரமாக எதிர்த்த பல்வேறு திட்டங்களில் இவங்க போய் கையெழுத்துலாம் போட்டு வந்துட்டாங்க. அதுக்கு சில சால்ஜாப்புகள் சொன்னாங்க, நாங்கள் அந்த விதியை சொன்னோம், அதை திருத்திட்டாங்க, இதை சொன்னோம், இதை மாற்றிக்கிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றாக வர ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், இவங்க சொன்னாங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக ஓபிஎஸ் அவர்கள் எமர்ஜ் ஆகி வர்றாங்க, மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரான். மக்கள் பிரச்சனைகள்னு தமிழ்நாட்டில் வெடிச்சு கிளம்பி பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. எதுலையாவது இது என்னங்க, எதுலையாவது நான் முடிக்கல. அப்போ நான் என்ன கேட்க வர்றேன், இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் நடக்குது டெல்லியில. ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அங்க போனாரா? முதலமைச்சர் போகல அப்படின்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு தயாராக இருக்கக்கூடியவராவது போகணும்ல, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்ல. அப்ப எத்தனை பிரச்சனைகள் நடக்கும். இவங்க மக்கள் பிரச்சனைகளை பேசாம ரெட்டையில அம்மா மரணம் இணைஞ்ச பிறகான அதிமுக ஆட்சிங்கிறது தமிழகத்துக்கு எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும்? அதாவது ஓபிஎஸ் அவர்களை வைத்து இங்கே ஒரு ஆட்டத்தை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு விரும்பியது. அவருக்கு போதிய வாய்ப்பையும் போதிய ஒத்துழைப்பையும் கொடுத்தது. அவரால் உரிய பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியல. இப்போது எடப்பாடி அவர்கள் அதற்கு இசைந்து விட்டார்கள். இப்போ எடப்பாடி முக்கியமா ஓபிஎஸ் முக்கியமா? இப்போ பார்த்தா எடப்பாடி முக்கியம். அதனால ஓபிஎஸ்ஐ வைத்து என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் நான் செய்து தருவதற்கு தயார் என்று எடப்பாடி சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சது. இங்க ஓபிஎஸ் தான் இதுல பலவீனப்படுவார். ஓபிஎஸ் உடைய அணிதான் சிக்கலாகும். வேண்டாம் பாருங்க, அதான் நடக்க போகுது. அதனால திரும்பவும் இந்த அரசும் மத்திய அரசுக்கு இணைந்து போகும்.
மாநில பிரச்சனைகளை காவு கொடுக்கும். வைகை செல்வன், இங்க இருக்கிற அடிப்படையான மிக முக்கியமான கேள்வி, அதிமுகவினுடைய ஒரு உட்கட்சி பிரச்சனைகள் என்பது கடந்த 3-4 மாதமாக தமிழக அரசு இயங்காமல் முடங்கி கிடக்கிறது. இப்போ 2 பிரிவுகளும் இணைந்தாலும் கூட 2 பிரிவுகளுக்கு பின்னால் இருந்து இயக்குவதாக சொல்லப்படும் பாஜகவின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இங்க இருக்கிற கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அப்படித்தான் நடைபெற போகிறதா புதிய கூட்டணிகளும் இணைந்த அதிமுக ஆட்சி? இது முற்றிலும் தவறான ஒன்று. அதற்கு முன்பாக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பினார்கள். அதற்கு நான் பணிவுடன் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஜாதி அடையாளத்தை பெற்றவராக முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். ஜாதி அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இஸ்லாமிய தொகுதியில் ஒரு இந்துவை நிறுத்தி வெற்றி கண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் கொங்கு மண்டலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறார் தற்போது. ஆக கொங்கு மண்டலம் தான் இதை ஒரு நிர்வகிக்கிறதோ, அவர்கள் அந்த சமூகம்தான் இதற்குரிய ஒரு அதிக பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற அடிப்படையில் சகோதரர் மணி அவர்கள் குறிப்பிட்டார்கள். கொங்கு மண்டலம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் இருந்தபோது அவர் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக ஆகுவதற்கான ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கக்கூடிய மண்டலம் கொங்கு மண்டலம். அதற்கு பிறகு தற்போதைய 2016 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியாக வருவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்து அனைத்து இடங்களிலும் சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், இந்த பகுதிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டமாகவும் அந்த மாவட்டம் இருக்கிறது என்பதை அவருக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் அதனுடைய ஆட்சி என்பதும் எளியவர்கள், வறியவர்கள், அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிற அரசாகத்தான் இருக்குமே தவிர யாரோ பின்னாலிருந்து இயக்குவதற்காக இந்த அரசு இருக்காது என்பதை திட்டவட்டமாக எங்களால் உரைத்து சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் எளியவர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. எத்தனையோ தாக்குதலையும் தழுவுதலையும் ஒன்றாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எத்தகைய தாக்குதலை தொடுத்தாலும், எத்தகைய பிரச்சனைகளை எழுந்தாலும் மக்களை முன்வைக்கக்கூடிய, மக்கள பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழும். தமிழ்ச்செல்வன், நம்ம இந்த கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்பது அதிமுகவினுடைய எடுக்கப்படுகிற எல்லா முடிவுகளுமே தொடர்ச்சியாக பாஜக நினைக்கிற, மத்திய அரசு நினைக்கிற முடிவுகளாக இருக்கிறது. இப்போது எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரியான முடிவுகளை செயல்படுத்துவார். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விவசாயிகளை பார்க்காமல் இருக்கிற விஷயம் வரைக்கும் தொடர்ச்சியாக இது அப்படித்தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அது அப்படித்தானா? வைகை செல்வன் சார் இணைஞ்சிருக்கீங்களா? வைகை செல்வன் சார் இணைஞ்சிருக்கீங்களா? கேக்குதா என்னுடைய கேள்வி? அதிமுகவினுடைய கேட்கிறதா கேள்வி? இல்ல, அதிமுகவினுடைய கடந்த 4 மாத கால ஆட்சி மத்திய பாஜகவினுடைய உத்தரவுகளை நிறைவேற்றுகிற ஆட்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் போராடுகிற விவசாயிகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்காமல் இருப்பதே மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக போய்விடும் என்ற அளவிற்கு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 4 ஆண்டு கால ஆட்சி என்பது பாஜக நினைக்கிற ஆட்சியாகத்தான் இருக்க போகிறதா? அப்படி இல்ல. அதாவது நம்முடைய வேளாண்மை இல்லை அதாவது நம்முடைய டெல்லியிலே விவசாய சங்க தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயாக்கன் அவர்களை நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சந்தித்தார்கள். நம்முடைய நாடாளுமன்றத்துறை துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சந்தித்து அது குறித்து தமிழ்நாடு உங்களுக்கு எப்போதுமே பக்கபலமாக இருக்கும், தூணாக துணையாக இருக்கும், வித்தாக விதையாக இருக்கும். ஆகவே இந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். மேலும் நாடாளுமன்ற நம்முடைய பிரதமரை சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் உரிய முறையிலே அதற்கு குறித்து ஏற்பாடு செய்கிறோம் என்றெல்லாம் உத்தரவாதத்தை கொடுத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் ஐயாக்கன் அவர்கள் பிடிவாதமாக 7000 கோடிக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய கடன் தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு வந்தால் மாத்திரமே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒன்று. 2,
இந்த அரசு தொடர்ந்து இப்போது நம்ம ஷானவாஸ் கூட அவர்கள் குறிப்பிட்டார்கள் உதய் திட்டத்தை பற்றி, மற்ற இருக்கிற ஏனைய நீட் திட்டத்தை பற்றி, மற்ற இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி மசோதாவை பற்றி, இவையெல்லாம் விட்டு கொடுத்ததன் மூலம் தமிழ்நாடு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டதோ என்கிற ஒரு ஐயப்பாட்டை எழுப்புகிறார்கள். ஜிஎஸ்டி மசோதா என்பது 17 சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டதனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே அது மசோதா ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு போய்விட்டது. மேலும் ஜிஎஸ்டி மசோதாவை பொறுத்த மாத்திரத்திலே தமிழ்நாட்டிலே 10,000 கோடி நமக்கு இழப்பீடு ஏற்படுகிறது. கேரளா வரவேற்கலாம், அது டூரிஸ்ட் ஸ்டேட், சுற்றுலா மாநிலம். தமிழ்நாடு என்பது ஒரு உற்பத்தி மாநிலம். இந்த உற்பத்தி மாநிலத்திற்கு ஆண்டுக்கு 10,000 கோடி இழப்பீட்டை நீங்கள் என்ன போகிறீர்கள் என்பதற்கு 5 வருடம் அதற்கு விளக்கு தருகிறோம் என்று ஒரு உத்தரவாதத்தை வழங்கி இருக்கிறார்கள். இந்த 5 வருட விளக்கு மாத்திரம் போதாது, தொடராக இது வர வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதையும் நாங்கள் பரிசீலனை செய்வதாக மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. ஆக உதய திட்டத்தில் கூட மின்வாரியத்தில் ஒரு பெட்ரோல் டீசல் விலைவாசியை போல ஆண்டுக்கோ தொடர்ச்சியாக அடுத்த 4 ஆண்டு கால ஆட்சி தமிழக நலனுக்கான ஆட்சியாக இருக்கும் எடுத்துக்கலாமா? ஒரு வாரத்துக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி விவேக் செல்வன். எனக்கு இந்த அடுத்த 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்குமா? அதாவது இப்போ உதய் திட்டம், ஜிஎஸ்டி, நீட், இதிலெல்லாம் மோடிக்கு என்ன பொலிட்டிக்கல் கெயின் இருக்கு? இது ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இது பல ஸ்டேட்டுகள் சம்மதிக்கும், சில ஸ்டேட்டுகள் எங்களோட தனித்தன்மைக்கு இவற்றை ஆதரிப்பதன் மூலமாக மத்திய அரசின் பின்னால் நாங்கள் இருக்கிறோம்ங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். சரி, இருக்க முடியும். சில கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டுகளை இதை ஆதரிக்கிறாங்க. அப்போ அதில் அதை வச்சு நம்ம இதில் முடிவு கூற முடியாது. இதில் பொலிட்டிக்கல் கெயின் இல்லை, மோடிக்கும் இல்லை, பாஜக பொலிட்டிக்கல் இல்லை, மேர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இது அவங்களோட மாநிலங்களின் தன்மைக்கு ஏற்ப அவங்களோட சூழ்நிலைகள், அவங்களோட சோஷியல் காம்போசிஷன் பல இதுக்கு தக்கல அதில் எதிர்ப்பும் ஆதரவும் இருக்குது. அவன் எதுக்கிடவும் எதுக்காவது நம்ம சோஷியல் செக்ஷனை நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னு வேணா சொல்லாமே தவிர மோடிக்கு இதில் என்ன பொலிட்டிக்கல் கெயின் இல்லை. மோடியோட பொலிட்டிக்கல் கெயின் என்னன்னா, as far I am concerned, என்னோட அனுமானம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்னாப் போல் வர்றது மோடிக்கு பொலிட்டிக்கலாக ஒரு ட்ரையல் இதில் லாபம் இருக்கலாம். ஏன்னா 2014 ஜெயலலிதா அலையன்ஸ் வைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2011 2% ஓட்டு தான் எடுத்திருந்தாங்க. இங்கே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு 13% ஓட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அப்படி டீசெண்டாக அந்த அலையன்ஸை கட் பண்ணி விட்டுட்டாங்க. 2016 புரோட்டோகாலை மீறி மோடி 45 நிமிஷம் பார்த்தாரு. அதனால 2016 அலையன்ஸை கட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சூட்டை ஜெயலலிதாவுக்கே காட்டினாங்க. ஜெயலலிதாவே அந்த சூட்டில் சுருண்டாங்க, திணறாங்க. பெரிய மாஸ் லீடர், அது வேற விஷயம். திரண்டாங்கிறதுக்கு ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் நான். இப்போ 2.8 தான் பிஜேபிகிட்ட இருக்குது. கடைசியாக உள்ள பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கு ஒரு கன்சிடரபிள் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அசெம்பிளில் இப்படி தான் இருக்குது. இந்த 2.8% ஓட்டுக்கு என்னைக்கு 2019 எலெக்ஷன் வந்தாலும், அது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருந்தாலும் சரி, இவர் யார் அதிமுக தலைவராக இருந்தாலும் சரி, 2.8% கிளீனாக டீசெண்டாக கூட்டணி கிடையாதுங்கிறத சொல்லிடுவாங்க. அதுவரை இருந்துகிட்டு கடைசி நேரத்தில் ஜெயலலிதா பண்ண வேலையை தான் யாருமே பண்ணுவாங்க. ஸோ நாம பலமா இருந்தாதான் நாம இங்க அசெட் பண்ண முடியுங்கிறதா பிஜேபியோட நோக்கம். அதனால 2019க்கு முன்னாடி ஒரு ட்ரையலா ஒரு ஸ்னாப் போல் அதுல அவங்க பல வியூகங்களை பண்ணி இங்க அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களை ஒன்றிணைத்து யூபியில் அப்படிதான் பண்ணாங்க. அவ இந்துக்களை பிரதிபலித்துக்கிற ஒரு கட்சி தான் அது. ஓப்பனா ஆண்ட்ரி யாதவ் சொல்றாங்க. அந்த இதை அவங்க இங்கே யாருக்கு எதிராக சொல்லணுமோ அதெல்லாம் மோடி அமித்ஷாவும் சொல்லதுக்கு கொஞ்சமும் தயங்க மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு முஸ்லீம் கான்செப்டை ஒரு எதிரியை உருவாக்கி பண்ணக்கூடிய இடத்துல முஸ்லீமை பண்ணுவாங்க, யாதவ எதிரியை உருவாக்கி பண்ணக்கூடிய இடத்துல எதிரியை பண்ணுவாங்க, நாகாச எதிரியை உருவாக்கி மணிப்பூரில் பண்ணால் அதையும் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அவங்களோட ஸ்டைல். ஆக அவங்க அவங்களோட ட்ரையல் 2019க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தாங்க ஒரு பலமான சக்தினி காட்டினாதான் 2019 அவங்களுக்கு வாஜ்பாய் தலைமையில் இருந்த மாதிரி இருக்கும். அதை நோக்கி தான் அவங்க போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு என்னோட அனுமானம். மற்ற இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா, ஒரு பப்பர் சீஃப் மினிஸ்டரை கையில் எடுத்துக்கிட்டு அவரை வச்சு போயிடலாங்கிற ஒரு இது இருக்கு. அது டேக்கிங் சான்ஸ். இதுவும் சான்ஸ் தான். இது ட்ரையல், மக்கள்கிட்ட போகிற ட்ரையல். அது ஒரு தனிநபற்ற போகக்கூடிய ட்ரையல். 2019க்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, மோடியோட பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அதுவாக தான் இருக்க முடியும். அப்படின்னா தான் அந்த ட்ரையலில் அவங்க மேலே வந்தால் தான் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏதாவது 98-99 மாதிரி எம்பிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மணி சார், 4 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்குமா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நான் ஏடிஎம்கே வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளனாக இதை சொல்லுகிறேன். 4 ஆண்டுகள் ஆட்சி தொடர்வது என்பது கடினம்னு நான் நினைக்கிறேன். தன்னுடைய இன்னர் வெயிட்னுவாங்க, தன்னுடைய உள் முரண்பாடுகளால் எம்ப்ளோட் ஆகும், உள்ளேருந்தே அது வெடிக்கும். அது நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். என்னுடைய அனுமானம், என்னுடைய ப்ரொக்னாசிஸ் 4 இயர்ஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட் பதவியில் இருப்பது என்பது
மிகவும் கடினமான சிரமமான ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். அழகு தமிழ்ச்செல்வி, உங்களை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும், மிக அருமையாக இருக்கும். உலகமே இப்போ திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் இயக்கமாக எங்கள் ஐயாவின் தலைமையில் இருக்கும். 2வது விஷயம், விவசாயிகளுக்கு சொல்றீங்களா? உங்க ஐயா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணலனாரு. 100% ஐயா வந்து விவசாயிகள் பக்கம் தான் இருக்காரு, கண்டிப்பா சப்போர்ட் பண்றாரு. செகண்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் கிளியர். அதுக்கப்புறம் வந்து கட்சியும் ஆட்சியும் நல்லதா இணைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆல்ரெடி உங்க ஊடகங்கள், உங்க தொலைக்காட்சிகள், உங்க பத்திரிகைகள் எல்லாமே வந்து கருத்து கணிப்புல தலைவர் அப்படின்னா அது ஓபிஎஸ் தான் அப்படின்னு 2% அதிகமா கொடுத்திருக்காங்க திமுக விட. ஆல்ரெடி தலைவர் அவருன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க கருத்து, உங்க கருத்துக்கு நான் சொல்லல, உங்க கருத்து கணிப்பு படி. அதுக்கப்புறம் கட்சின்னு வந்தா 1% கம்மியா இருந்தோம் நாங்க, ஓபிஎஸ் ஐயாவும் திமுகவும் கம்மியா இருந்தோம். இப்ப நாங்க இணைஞ்சிட்டோம். அப்ப வந்து அது பிளவுபட்டு இருந்த போது எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. இப்ப நாங்க இணைஞ்சிட்டோம், 4% நாங்க அதிகமாயிட்டோம். சோ கட்சி ஆட்சி இரண்டும் எங்களுக்கு சாதகம். இணைப்பு நன்றி எங்களுக்கு தரும். ஆல்ஷன்வாஸ், நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்டோம். என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய தொடர்ச்சியான முற்போக்கு எழுத்தாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதிமுகவினுடைய கட்சி பிளவை திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் ஏதோ அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம், பாஜக அதை எதை செய்தாலும் அது குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. கட்சி ரீதியான ஒரு ஜனநாயக ரீதியாக அதிமுகவினுடைய உட்கட்சி பிளவை முதலில் கண்டிக்க வேண்டியது திமுக, விசிக மாதிரியான கட்சிகள் தான். ஆனால் அவற்றை செய்யாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிற போது உங்களுக்கும் அது வந்தே தீரும்ங்கிற மாதிரியான கோணத்திற்கு ஒரு எதிர்கட்சிகளினுடைய சார்பாக உங்கள் பதில் என்ன? அதாவது இது பல கட்சிகள் இது அப்பப்போ சுட்டி காட்டிட்டு தான் இருக்கும். குறிப்பாக எங்களை போன்ற கட்சி வந்து தொடர்ந்து இதை சொல்லிட்டு வர்றோம். பாஜக வந்து பல மாநிலங்களில் பலவிதமான அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்குது, உத்திகளை கையாளுகிறார்கள். அவர்கள் நேரடியாக வாக்குகளை பெற்று ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில், ஆட்சி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை உள்ள இடத்தில் அதை செய்கிறார்கள். அது ஓட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கான சொன்னார், அது மாதிரியான உத்திகளை வகுக்கிறார்கள். நேரடியாக பெரும்பான்மை பெற முடியாத மாநிலத்தில் எப்படி பெற முடியுமோ அதை செய்கிறாங்க. மணிப்பூர், கோவாவை பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஓட்டின் மூலம் அப்படிப்பட்ட ஒரு நிலை அடைய முடியாதுன்னா, அதே மாதிரி பெரும்பான்மை பெறாமல் கட்சிகளை வளைத்து கோவா, மணிப்பூர் மாதிரியும் செய்ய முடியாது. அப்போ ரெண்டும் இல்லாத இடத்துல வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த களத்தில் எப்படி அதிகாரத்தை பெற முடியும்னா இப்படி தான் பெற முடியும். இங்கே வலிமை பெற்ற ஒரு கட்சியை வலிமையற்றதாக ஆக்குவதன் மூலம் பெற முடியும். அப்போ இன்னைக்கு அதற்கான ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒரு ஆளுமை பொருந்திய தலைவர் இல்லாத நேரத்தில் நடக்குது. அப்படிங்கும்போது இது அதிமுகவோடு நிற்காது என்பதை இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் புரிந்திருக்கிறது. அதனால தான் எல்லாரும் எதிர்க்கிறோம். இதில் திமுகவை நோக்கி பல்வேறு கேள்வி வைக்கிறாங்க. திமுக வந்து நீங்கள் இப்போ கலைஞர் வந்து பல்வேறு கட்டங்களில் இதையெல்லாம் வந்து ஓங்கி குரல் கொடுத்துருக்கிறாரு. பல விஷயங்களில் பார்க்குறோம், எப்படி எப்படி காய்கள் நகர்த்தப்படுங்கிறது அப்பப்போ வெளிப்படுத்துவார். அதனால் இங்கே எல்லாரும் விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. என்னன்னா திமுகவுக்கு இது பல முறை நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் யார் கண்டிச்சாங்கிற கேள்விலாம் இருக்குது. நீங்கள் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கண்டிக்கணும், தண்டிக்கணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கணும், ரெய்டு நடத்தணும், எல்லாமே சரி. ஆனால் அது உண்மையிலே குற்றச்செயல்களை அம்பலப்படுத்துவதாக அல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பின்வாசல் வழியாக வந்து மிரட்டுவதற்காக செய்யும் போது அதை நாம எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் மக்கள் நல கூட்டணி வச்சு திமுக அதிமுக வேண்டான்னு சொன்னோம், களத்தில் போய் மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணோம். இது வேறு. மக்கள்கிட்ட போய் நீங்கள் பிஜேபி அதை செய்யட்டும், பிஜேபி வந்து திமுக அதிமுக வேண்டான்னு மக்கள்கிட்ட போய் பேசட்டும், தமிழ்நாட்டினுடைய பொது வெளியில் போய் பேசட்டும், வேலை செய்யட்டும். அதை விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெய்டு விடுறது, குறிப்பிட்ட அந்த ரெய்டையும் ஒரு எல்லையோட நிறுத்திக்கிறது, மிரட்டுறது, இது போன்ற நடவடிக்கைகள் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை இல்லை. அது எப்போதும் கண்டிப்போம், எல்லாரும் கண்டிப்போம். அந்த அதே கேள்விதான், அதிமுகவுக்கு நிகழ்ந்த நிகழ்வை மற்ற கட்சிகள் எப்படி பார்க்க வேண்டும்னு தொடர்ச்சியாக எழுதப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா கட்சியும் தங்களோட லாபத்துக்கு தான் பார்ப்பாங்க. அதிமுக ஸ்பிளிட் ஆகிறது, பிஜேபி அதை லாபம் எடுத்துடலான்னு அவங்க ஃபுல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாங்க. அது அமித்ஷா வந்து எந்த ஒரு அகில இந்திய தலைவரும் இந்திய வரலாற்றில் சாதிக்காத அளவுக்கு வாகி வன்காவில் பிறந்து வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் சாதிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் பாஜக இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் போகும்னு நினச்சவங்களெல்லாம் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு விதவிதமான ஸ்ட்ராட்டஜி, அந்தந்த ஊரில் எந்தெந்த பகுதி மக்கள் எந்தெந்த ரூபத்தில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் தட்டி எழுத்து சாதிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் அந்த லெவலில் எங்கே போவார்? ஒன்று. திமுக பொறுத்தவரை அண்ணா திமுக ஸ்பிளிட் ஆகும்போது 89 வெற்றி பெற்று காட்டினாங்க. இப்போ திமுக வேலை அது இல்லையே, அண்ணா திமுக ஒன்றுபடுத்துறதா திமுக வேலை. இன்னைக்கு திமுக நம்ம இன்னைக்கு அண்ணா திமுக பிஜேபி விளையாடுறான்னா நாளைக்கு நம்மகிட்ட விளையாடுவான்னு பயந்துட்டா இருக்க முடியும்.
பிஜேபி ஆன்டி பிஜேபி மைண்ட் உள்ளவங்க அதை சொல்லாங்கமே தவிர திமுக பிஜேபியோட மூலம் தனக்கு என்ன லாபம்னு பார்க்கக்கூடிய கட்சி தான். அதிமுக வந்து 45 நிமிஷம் 1 to 1 பார்த்த ஒரு இதுதான். அவங்க வந்து ஆளூர் ஷானவாஸ் சொல்லக்கூடிய எதிர்ப்புணர்வு வந்து மோடிக்கிட்டையும் சாரி ஓபிஎஸ்கிட்டையும் இல்லை இபிஎஸ்கிட்டையும் இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது. மேலும் திமுக இதில் தெளிவாக தான் போறாங்க. நான் கேட்கிற கேள்வி வந்து ஒரு மாநில சுயாட்சிக்கான குரலை தொடர்ந்து தமிழகம் முன்வைக்கிற போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்சி ரீதியாக சுருக்கிடலாமாங்கிறதா? நிச்சயமா லாபத்துக்கு தான் பாக்குறாங்க. நீங்க 356 வரும்போது எம்ஜிஆர் ஆதரிச்சிருக்காரு, கருணாநிதி ஆதரிச்சிருக்காரு, நம்ம பல வகையில் பேசியிருக்கோம். இப்போ திமுக ஸ்ரூட் ஆயிட்டாங்க. நீங்க வந்து நடராஜன் கோட்டை விட்ட இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ண இடத்துல ஸ்டாலின் வந்து விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் உள்ள நட்பை உறுதிப்படுத்திக்கிட்டார். ஸோ அந்த இந்த செக்ஷனை நீங்க யார் எதிரியா வருவாங்கன்னு நீங்க கணக்கு போடுறீங்களோ அவங்களுக்கு எதிராக ட்ரெடிஷனலாக எதிராக உள்ள இந்த செக்ஷன்ஸை வந்து நீங்க கையில் எடுத்து பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்க வந்து டில்லி டாலிங் பண்ணீங்க. நீங்க அங்க நம்ம அப்பீஸ் பண்ணிடலாம், நமக்கு என்ன பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டை நம்பி தான் அவங்க இருக்காங்க, ராஜ்சபால நம்ம ஜெயலலிதா இருக்க காலத்திலே மோடி அப்படி இருக்கல. நீங்க தப்பான ஒரு பிரிசம்ஷனை கொடுத்து உங்க தேவை அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி நீங்க நம்பி ஏமாந்தீங்க. அப்போ அந்த சூழ்நிலையில இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சமூக நீதி, சிறுபான்மை மக்கள், தமிழ் உணர்வு, இந்த இதை வந்து கிளியர் கட்டா திமுக வந்து கன்சால்டேட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்க அதைத்தான் பார்ப்பாங்க. அவங்களோட மெயின் எதிரி அதிமுகவை பிஜேபி இன்னும் கிராக் அவுட் பண்ணாலும் தே வில் ஹாப்பி. அதுக்குள்ள இன்னும் அடிங்கிற மாதிரி கவர்னர் மகாராஷ்டிராவில் போய் மனு கொடுப்பாங்களே தவிர நம்மளை நாளைக்கு அடிக்க வரவங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி வந்தால் அப்போ பார்த்துட்டு நினைப்பாங்க. மேலும் காங்கிரஸ் கிட்ட அவங்க சந்திச்சவங்க தான். அதிமுகவை பாஜக எதிர்கொள்வது அதை வந்து திமுக கண்டிக்கணுங்கிறது பல குரல்கள் ஒலிக்குது. முதல்ல அதை அதிமுக கண்டிக்குதா? பாதிக்கப்படக்கூடிய அவர்களே அந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுல ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கும் முழுங்கி அடி ஓவரா விழும்போது தான் அங்கங்கே சில குரல்கள் வெளிப்படுதே தவிர இதுதான் காரணம், இந்த பிரச்சனைனால நாங்கள் நெருக்கடியில் இருக்கிறோங்கிற குரல் அதிமுகக்குள்ள இருந்து வரலையா? அப்புறம் திமுகக்குள்ள இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறது வந்து அவ்வளவு சரியா படல. ஆனா எல்லோரும் அந்த ஆபத்தை உணர்ந்திருக்கிறோம், பல்வேறு களங்கள்ல அதை எதிரொலிக்கிறோம். தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய நிகழ்காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், எதிர்காலம் குறித்த கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரத்தில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் கேள்வி நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.